ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி vlog வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நான் தனியாக இருக்கிற ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஹரி வந்து பெங்களூர் போயிருக்காங்க, ஒரு 2 days கழித்து தான் வருவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு லோன் டே அட் ஹோம் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்க ஆள் இல்லை அப்படின்னாலே குக்கிங் வந்து எனக்கு பண்ணணுன்ற பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் நான் எழுந்ததுமே ரொம்ப லேட் தான், 11 o'clock பக்கம் தான் எழுந்தேன். இருந்தாலும் நான் வந்து டயட் இப்போ ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து மீல் சாப்பிட்டே ஆகணும். அதனால் மார்னிங் எழுந்த உடனே நான் வந்து ஜீரகம் அண்ட் ஃபெனுக்ரீக் போட்டு வார்ம் வாட்டர் அது குடித்தேன். அது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து, ஐ திங்க் லாஸ்ட் சீசன் நான் பார்க்கவே இல்லை, இந்த 2 எபிசோட் மட்டும்தான் பார்த்தேன். கொஞ்சம் டைம் இருந்தது, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சிரிப்பாகவே இருந்தது. நான் ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வச்சேன். பட் ஆனால் ரொம்ப பர்பஸ்லி சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாகவே இருந்ததுனால நான் அந்த 2 எபிசோடும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட்றதுக்கோ இல்லை குக் பண்ணுறதுக்கோ பெருசாக எனக்கு மூடே இல்லை. பட் இருந்தால் கூட நம்ம வந்து டயட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். டயட், ஹெல்தி ஈட்டிங், வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் பேசும்போது கண்டிப்பாக இந்த பிராண்ட் பற்றியும் நான் சொல்லியே தான் ஆகணும். ரொம்ப வருஷமாக என்னோடய ட்ரீம் பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம் இண்டஸ் வேலி. இப்போது தான் ரீசெண்டாக இவங்களோட அயன் செட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போது நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டிபாட் ஸ்டீமிங் செட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மட்டும் இல்லை, நீங்கள் மோமோஸ் மேக் பண்ணலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இடியாப்பம்க்கு கூட ஒரு பிளேட் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் வந்து வாங்கிட்டேன். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வாங்கியிருக்க இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேட்ஸோடு வரும். 2 இட்லி பிளேட் வரும், 2 ஸ்டீமிங் பிளேட் வரும், ஒரு இடியாப்பம் பிளேட் வரும். இது வந்து இண்டக்ஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்ஸிக் ஃப்ரீ அண்ட் உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக்காகவுமே அவைலபிளாக இருக்குது. இவங்களோட அயன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ சீசன்டாக அவைலபிளாக இருக்குது. அயனில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அயன் விட்டமினும் வந்து உங்களுக்கு பாடியில் கிடைக்கும், விச் இஸ் வெரி குட் ஃபார் யோர் ஹெல்த். இதில் நிறைய ரெசிபீஸ் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஹரிந்து 12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் இட்லி இடியாப்பம்னு செஞ்சு அசத்தல் பண்ணுறோம். ஸோ வந்து சீக்கிரமாகவே அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. ப்ராடக்டோட லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் அண்ட் கூப்பன் கோடும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இவங்களோட கடாய், தவா அண்ட் ஃப்ரைங் பேன் இது எல்லாமே வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு, எல்லா டிவிலாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணிடலாம். அப்புறமா ஆர்டர்ஸ் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ண வேண்டியது இந்த பாத்திரம் இருக்க ரேக்கை தான். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணாலே கிச்சன் மேடை கொஞ்சம் வந்து காலியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். பட் எனக்கு பிடிக்காத வேலையும் வந்து இந்த பாத்திரம் அடுக்கிறது தான். ஏனே தெரியாது, இந்த வேலை வந்து ரொம்ப கடுப்பாக இருக்க மாதிரியே இருக்கும். பட் எனிவேஸ், ஸோ ஃபஸ்ட் வந்து இதை தான் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களோட லீஸ்ட் ஃபேவரட் க்ளீனிங் ஒர்க் இல்லை உங்களோட ஹவுஸ் ஸ்டோர்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக பிடிச்ச ஒரு வேலைன்னா அது என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த துணி மடிக்கிறதும் சாமானை அடுக்கி வைக்கிறதும் தான். இடையில வந்து கொஞ்சம் துணி மடிக்கிறதெல்லாம் டிசைனாக பண்ணி ஏதாச்சும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கலாம் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு அது வந்து துணி துவைச்சா கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 days அப்படியே விட்டுட்டு சோஃபாலே கிடக்கும். அதுக்கப்புறமா தான் அதை எடுத்து மடித்தே வைப்பேன். அந்தளவுக்கு ஒரு லேசியாக ஃபீல் ஆகும் துணி மடித்து வைக்கிறதுக்கு. பட் சாமான் அப்படி பண்ண முடியாது. கண்டிப்பாக அதை வந்து இமிடியட்லி எவ்ரிடே பண்ணி தான் ஆகணும். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். ஏன்னா திருப்பி இந்த இடம் வந்து சாமான் போட்டோம் அப்படின்னா தண்ணி பிடிக்க கஷ்டமாக இருக்கும்னு தண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ரீசெண்டாக இதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன், 2 days கழித்து தான் நினைக்கிறேன், பதிமுகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து பதிமுகம் போட்டு தான் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். தண்ணி டேஸ்ட் எதுவுமே மாறலை. பட் ஆனால் வந்து தண்ணி மட்டும் பிங்க் கலராக இருக்குது. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறமா குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் டயட்டில் இருக்கிறனால, வெயிட் லாஸில் இருக்கிறனால கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க முடியாது. ப்ளஸ் ஆல்சோ அன்ஹெல்தியாகவும் சாப்பிட முடியாது. ஸோ ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்டுடலாம். ப்ளஸ் லேட்டாக எழுந்ததுனால டிரெக்டாக நான் லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால சப்பாத்தி ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ கிரேவி இருந்தது செஞ்சது. ஸோ அதையும் வச்சுட்டு குக்கும்பர் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்களும் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா மீல் ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பராக அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் அட்லீஸ்ட் வெளியில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் அப்போ தான் வரும். நான் வந்து இந்த மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரூலாகவே நான் வச்சுருந்தேன் வெயிட் லாஸில். பிகாஸ் ரொம்ப ஈஸியாக, ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்ததுன்னா நான் ஏதாச்சும் சரி ஓகே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் ஆனால் வந்து அதுதான் என்னோடய 60 டேஸில் இருக்க மெயின் கோலே அதுவாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா டீயோடு வச்சு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க் கொஞ்சம் இருந்தது, ஜித் ஆர்கானிக்ஸ் ஒர்க் இருந்ததுனால அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைக்கு போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் பக்கம் அப்படியே ஊர்ந்து இருந்துட்டு நான் வந்து குளித்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டா அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஃபுல் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்து தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஜித் ஆர்கானிக்ஸ் ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து 2-3 ஆர்டர் போயிட்டுருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியாது. ஸோ இந்த சைடு வந்து பேபி இன் பெட் சோப்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு வந்துட்டு கேண்டில்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானே செஞ்ச மோல்டு தான். இங்கே இருக்கிற மேலே இருக்கிற எல்லா மோல்டுமே, அந்த பிங்க் மோல்டு தவிர மீதி எல்லாமே வந்து நானே ரெடி பண்ணது தான். இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸுக்கு முன்னாடியிலேருந்து நான் ட்ரை பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராப்பரான ஃபார்முலா ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து இப்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேனே இந்த மாதிரி ஒரு மோல்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப பழைய மோல்டு. ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மோல்டு வந்து இந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, அந்த மோல்டு தான். அதுக்கப்புறம் பண்ணது அந்த 3 பீஸ். இப்போ ரீசெண்டாக பண்ணது தான் அந்த ப்ளூ கலர் மோல்டு அண்ட் இந்த ஃபுட் இருக்கிற மோல்டு. ப்ரிசிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறது தான் வந்து மோல்டு மேக்கிங்கில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் மோல்ட்ஸ் செல்லும் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு செல் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை. இது வந்து எங்களோட ஓன் பிராண்டுக்கே தேவையாக இருக்கிறதுனால நான் எங்களுக்காக மட்டுமே ரெடி பண்ணிக்கிறேன். கிளாஸஸ் பற்றியும் இன்னும் யோசிக்கல. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் கேட்பீங்க. கிளாஸஸும் இன்னும் நான் எதுவும் டிசைட் பண்ணல. டிசைட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நான் ரெடி பண்ணியிருந்த ஆர்டர்ஸ். இதை வந்து பேக் பண்ணி ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பேக்கிங் பண்ணி அதை எல்லாத்தையும் அனுப்ப வேண்டியது இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கே எனக்கு நிறைய டைம் எடுத்துரும். ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி நம்ம அனுப்ப வேண்டிய ஆர்டர்ஸ். அது எல்லாமே அனுப்பியாச்சு. அப்புறமா க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து அடுக்காமே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு லேட் நைட் தான் போய் தூங்கி அன்றைக்கி டேவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.